இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஒருவேளை வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு வேளை இருந்தால் உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வசனத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு துல்லியமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி இருளில் நடக்கிற அந்த மனிதர்களுக்கு அவங்க என்ன செய்யணுமா? கர்த்தருடைய நாமத்தை நம்பி நான் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். எத்தனையோ தடவைகளில் நம்ம பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் வெளிச்சமாய் சந்தோஷமாய் சமாதானமாய் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை, ஆனால் திடீரென்று ஒரு காரியம், திடீரென்று ஒரு வியாதி, திடீரென்று ஒரு ஆபத்து, திடீரென்று ஒரு கொள்ளை நோய், திடீரென்று ஒரு விபத்து நம்முடைய வாழ்க்கையில் தலைகீழாய் புரட்டி போட்டு விடும். மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டு ஐசியூவில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். டாக்டர்கள் சொல்லுவாங்க 50-50 தான் சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர்கள் எழுந்து நடப்பாங்களா சொல்ல முடியாது. இந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், இத்தனை லட்சங்கள் வேண்டும் என்று சொல்லுவாங்க. என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவிப்போம். இருளில் நம்ம எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை இருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேக முறையில் நம்ம கடந்து வந்திருப்போம். அநேக முறைகளில் டாக்டர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம அப்படியே பயத்துக்குள்ளே ஆக்கும், வேதனைக்குள்ளே ஆக்கும், நடுங்குவோம். அவ்வளோதான் இவருடைய வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. எங்களால் முடிந்ததெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், அவ்வளோதான், இனிமேல் உங்களுடைய கடவுள் தான் இவங்களை காப்பாற்றணும், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கூட மருத்துவர்கள் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஏசாயா தீர்க்கதரிசி அற்புதமான ஒரு ஆலோசனை. கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை பார்த்து சொன்ன, கர்த்தரே நீரே உண்மையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே நான் நம்பி இருக்கிறவர், நீரே என்னுடைய கேடகம், நீரே என் தஞ்சம், நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்பும் ஆண்டவரே. இதோ இன்றைக்கு யாரோ ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க, டாக்டர்கள் ரிப்போர்ட் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கவலையப்படாதீங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை காட்டிலும், மருத்துவர்களை காட்டிலும், மருத்துவமனைகளை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த காரியம் இதுவாகிடுச்சு, இது நெகட்டிவ் வந்திருக்கு, இது உங்களுக்கு அளவு சரியில்லை, பல காரியங்கள் ரிப்போர்ட் சொல்லலாம். ஆனால் என்னை உருவாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் இருக்கிறார். அவரை நம்பி இந்த இருளில் இருக்கிற சூழ்நிலை, ஆண்டவரை என்னை விடுதலை ஆக்குங்க, எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாங்க என்று சொல்லும் பொழுது, அவர் நம்முடைய தேவனை நம்ம சார்ந்து கொள்ளும் பொழுது அற்புதம் நிச்சயமாக நடக்கும். அந்த அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தருவார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கு பக்கவாதம், எழுந்து நடக்க முடியல, ஆண்டவரே எனக்கு இப்படியாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் என்னை கைவிட்டு விட்டாங்க, என்ன செய்வதுன்னு தெரியல, இந்த வியாதியில் இருக்கிறேன், இந்த வேதனையில் இருக்கிறேன், இந்த சூழ்நிலை இருக்கிறேன் என்று இருளில் ஆண்டவரை இருக்கிற ஜனங்கள் இந்த வார்த்தையை ஒரு வேளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கான ஒரு வளமையான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தையை ஆண்டவரை இன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் தந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட இருக்கிறவங்க தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவர்கள், தங்களுடைய தேவனையே நாமத்தை நம்பும். இந்த இயேசுவின் நாமம் அது வல்லமையுள்ள நாமம். அந்த இயேசுவின் நாமம் அதில் கிருபை உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அந்த நாமத்தை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ளுகிறோம்ப்பா. ஜெயத்தை தருகிற நாமம், வேதாளமும் பாதாளமும் நடுங்குகிற நாமம், பிசாசை ஜெயித்த நாமம். அந்த நாமமே எங்களுக்கு ஆறுதல், அதுவே எங்களுடைய அடைக்கலம். நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்குறோம். ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.